அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். வணக்கம் திரு செந்தில்வேல். இந்த கரூர் துயரச் சம்பவம் நடந்து 68 மணி நேரம் கழித்து வீடியோ ஒன்றை விஜய் வெளியிட்டிருக்கிறார். அவர் ஸ்பாட்டுக்கு போகல, அங்கே போய் மக்களை சந்திக்கல, அல்லது அவருடைய மூத்த நிர்வாகிகள் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட ஸ்பாட்டுக்கு அனுப்பி மக்களை போய் சந்திக்கல, மருத்துவமனைக்கு போகல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் இப்போ வரைக்கும் அவர் அந்த பகுதிக்கு போகல. இந்த நிலையில அவர் வீடியோ வெளியிட்டு பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இந்த வீடியோவை நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. மிக 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 ஆபத்தான மனிதராக தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் உருவெடுத்து வருகிறாரோ என்ற அச்சத்தை இந்த வீடியோ மேலும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. 41 பேர் ஒரு விபத்தில் பலியாகி இருக்கிறார்கள். அது விஜயும் அதை சதி செஞ்சு அப்படிலாம் செய்யல, யாருடைய சதியும் இல்லை. உங்களுடைய தெளிவான திட்டமிடப்படாத உங்களுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பால் ஏற்பட்ட சிக்கல் இது அப்படிங்கிறத எல்லோருமே சொல்றாங்க. அடுத்த முறையாவது கவனமா செய்யுங்க, நிகழ்ச்சியை தெளிவா திட்டமிடுங்க, தொண்டர்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று எல்லோரும் சொல்லி வரும் நிலையில் ஒரு மிகப்பெரிய சதி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஃபேக் வீடியோக்கள் மூலம், ஃபேக் ஐடிக்களின் மூலம் ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல முன்பின் தெரியாதவர்கள் ஏற்படுத்தலாம். ஒரு கட்சியினுடைய தலைவரே அதே மாதிரி ஒரு ஃபேக் ஐடியில பேசுற மாதிரியான ஒரு வாதங்களை வைப்பது என்பது இதுவரை இந்திய அரசியலில் யாரும் பார்க்காத ஒன்று, தமிழ்நாடு அரசியலில் யாரும் பார்க்காத ஒன்று. இது மிக மிக ஆபத்தான அரசியல். மிக நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சரை நோக்கி அவர் கேள்வி எழுப்புகிறார். நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த கண்ணியத்தோடு, மிகுந்த மேம்பட்ட ஒரு மனநிலையில் ஒரு காணொலியை வெளியிடுறாரு. நீங்க அதையும் ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார், ரொம்ப தெளிவா சொல்றாரு. எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டன் இதுபோல் மரணிப்பதை விரும்ப மாட்டான். யாரும் அவர் எங்கேயும் விஜய குறை சாட்டல, எங்கேயும் குற்றம் சாட்டல. சட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதை குறிப்பிட்டு விட்டு ஒரு நபர் ஆணையத்திற்கு ஒரு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது, அதன் முடிவுகள் வெளிவரட்டும், காத்திருப்போம் என்று மிக தெளிவாக ஒன்றை பேசிய பிறகு இன்றைக்கு ஒரு சினிமாவில் வசனம் பேசுற மாதிரி நான் என் வீட்டில் இருப்பேன், முடிஞ்சா என்ன பழி வாங்குங்க, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வைக்கக்கூடிய வாதமா அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டிற்கு விஜயினுடைய எந்த சிந்திக்கும் திறனற்ற ரசிகர்கள் கூட்டமும் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து, மிக மிக பெரிய பேராபத்து என்பதைத்தான் விஜயினுடைய இன்றைய வீடியோ உணர்த்தி இருக்கிறது. துளியும் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை, துளியும் அவர் வருத்தம் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறது இங்கே கூடுதலாக நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஒரு இடத்துல கூட ஒரு தான் கலந்து கொண்ட நிகழ்வில் இவ்வாறு ஒன்று நடந்தது, உள்ளபடியே நான் அதுக்கு நானும் பொறுப்பெடுத்துக்கிட்டு முதல்ல நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு வார்த்தை அவர்கிட்ட எதிர்பார்த்தோம். அது எங்கேயும் இல்லை. ஃபேஸ்புக்லயும், ட்விட்டர்லயும், இன்ஸ்டாகிராம்லயும் அவருடைய ஆதரவாளர்கள் ஃபேக் ஐடியில போடுற சண்டைக்கும் அவர் இன்றைக்கு கொடுத்த வீடியோவிற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இல்லை, இந்த துயர சம்பவம் நிகழ்ந்து 3 நாட்கள் ஆகியிருக்கு. 68 மணி நேரம் கழித்து அந்த துயர சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இந்த வீடியோவில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கும்போது அதில் ஒரு துளி வருத்தம் கூட அவர் தெரிவிக்கவே இல்லை. இந்த வீடியோ முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை மட்டுமே பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுது. இன்னொன்று அவர் அந்த இடத்துல சொல்லும்போது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் நின்று பேசிட்டு வந்துட்டோம், எங்கள் மேலே எந்த தவறுமே இல்லை, இந்த நடந்த சம்பவத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிற ஒரு துணியில இவர் பேசுறாரா? அந்த கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? மிகப்பெரிய ஒரு 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 பொறுப்பற்ற 41 உயிர்களின் மீதும் எந்த அக்கறைமற்ற ஒரு பேச்சு. இந்த நிமிட முறை நான் சொல்றேன், சன் நியூஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக சொல்கிறேன். இந்த நிமிட முறை கூட மக்களில் ஒரு சிலர் விஜயனுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது கோபப்பட்டாங்க, ஆதங்கப்பட்டாங்க. மக்கள் 2ஆம் கட்ட தலைவர்களுடைய ஒருங்கிணைப்பின் மீது கோபப்பட்டாங்க. ஐயோ பாவம் விஜய் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனால் இந்த காணொலிக்கு பிறகு நான் சொல்றேன், முதல் குற்றவாளி விஜய். ஏன்னா நீங்க டிஎஸ்பி உங்களிடம் அழைத்து சொல்லுகிறார், நேர்ல சொல்லி இருக்கிறாரு டிஎஸ்பி, இங்கே நின்று பேசுங்க, பஸ் உள்ள போனீங்கன்னா, இவ்வளவு பெரிய பேருந்து உள்ள போச்சுன்னா அந்த மக்கள் விலகி வழி கொடுக்கின்ற பொழுது இன்னும் மேலும் நெருக்கடி ஏற்படும், இட நெருக்கடி ஏற்படும், மூச்சு திணறல் இருக்கிறாங்க மக்கள். 50 மீட்டருக்கு முன்பே நிறுத்தி பேருந்தை நிறுத்தி பேசுங்கள் என்று காவல்துறை அதிகாரி அறிவுறுத்திய பிறகும் அதை தாண்டி அவ்வளவு பெரிய பேருந்தை அந்த கூட்டத்திற்குள் எடுத்து சென்றது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கு துளியும் வருந்தாமல் நான் எனக்கு எங்க சொன்னாங்களோ அங்கதான் நின்று பேசினேன் அப்படின்னு சொல்ற ஒரு வாதம் என்ன மாதிரியான வாதம்? ராங் ரூட்ல போயிருக்கீங்க நீங்க.
நீங்க வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு போகல, மிக 7 மணி நேரம் 6 மணி நேரம் காலதாமதமா போனதுனாலதான் அந்த கூட்டம் கூடியது என்று கரூர் மக்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள். உங்கள் தோழர்கள், உங்கள் தொண்டர்கள் அங்கே இருந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. இன்றைக்கு ஒரு பெண்மணி சொல்லுகிறார், காலையிலே வந்து நின்னேன், ஆர்வத்துல வந்துட்டேன், அதன் பிறகு எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துல மூச்சு திணறல் ஏற்பட்டது, தண்ணீர் தேவைப்பட்டுச்சு, நான் வெளியில போலான்னு முயற்சி பண்ணேன், அங்க இருந்த தாவேகா தொண்டர்கள் கயிறு கட்டி என்ன நிப்பாட்டிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைவர் வந்துருவாரு, இங்கே இருங்கன்னு என்ன வெளியிலே விடாம நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி எல்லா உங்க குறைந்தபட்சம் உங்க கட்சிக்காரங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை அடித்த காணொலிகள் வெளியாகின. அதற்காவது நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? எதுவுமே செய்யாமல் 41 உயிர்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தாமல் முதலமைச்சரை பார்த்து பழிவாங்கறதா தான் என்ன பழிவாங்குங்கன்னு சொல்ற அரசியல் இது சினிமா இல்ல மிஸ்டர் விஜய், சினிமா இல்ல. சினிமால இது போன்ற வசனங்கள் கரவொலியை தரும், கைத்தட்டுகளை தரும், உங்களுக்கு வந்து கூடுதலான வந்து வசூலை தரும். அரசியல், பொதுவாழ்வு, துளியும் கண்ணியமற்ற பேச்சு. விஜயை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.